ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நான் பார்க்க போகிறது வந்து வில்லேஜில் ஒன் டே விலாக்கில் வந்து நம்ம இன்றைக்கி காட்டை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி காட்டுக்கு பூக்காட்டுக்கு எங்கள் காட்டுக்கு எப்படி போகலாம், எப்படி போயிட்டு வரோம். நாங்கள் சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். குழந்தைங்கள்லாம் கிளம்பி கூப்பிட்டு போகையில் காட்டுக்கு கம்மாவளி நடந்து வந்து வயக்காட்டுக்கு போகிற வழி பூக்காட்டுக்கு போகிற வழியில் அகத்திக்கண்ணி எல்லாம் நட்டு வச்சுருந்தாங்க. அகத்திக்கீரை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கன்ட்டு வயக்காடெல்லாம் வரப்பில் வழுக்கும் போது வழுக்கி கீழே விழுந்துட்டு செம்ம சிரிப்பாக சந்தோஷமாக இருந்துச்சு. வயக்காட்டில் தண்ணியெல்லாம் வந்துச்சு. ரொம்பவே வயக்காட்டில் வந்து நடுக போட்டு கொஞ்சம் லைட்டாக அரிசி வந்து அதாவது நெல் பயிர் வந்துருச்சு. அதுக்கன்ட்டு தென்னந்தோப்பு இருந்துச்சு. தென்னந்தோப்பெல்லாம் தாண்டி தான் எங்கள் காட்டுக்கு போகணும். பூக்காட்டுக்கு தென்னந்தோப்பெல்லாம் தாண்டி மாடெல்லாம் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. மாடெல்லாம் பார்த்துட்டு தென்னந்தோப்புக்காண்டி போய் சாப்பிட்டோம். குழந்தைகளை கூப்பிட்டு போனனால கிணத்தடியில் உட்காந்து சாப்பாடு கறி குழம்பு, இன்றைக்கி மட்டன் குழம்பு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இன்றைக்கி வந்து மட்டன் குழம்புங்க வீடியோ எடுக்கவங்க என் மக ஹாய்ன்னுட்டு இருந்தா. சாப்பாடெலாம் வச்சு சாப்பிட்டு அதுக்கு அங்கிட்டு தான் கிணத்தெல்லாம் சுற்றி பார்த்து காடுக்கு நல்லா பூவெடுக்க போக சுற்றி போய் தான் எங்கள் கிணறு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தண்ணி நல்லாயிருக்கும். இதுதான் காடு, செம்ம அழகாக இருக்கும். காற்று இன்றைக்கி மழை மேகமாக இருந்துச்சா, காற்று அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டு எல்லாம் கழுவிட்டு பூ எடுக்க போயிட்டு காட்டெல்லாம் சுற்றி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பொம்மை சின்னவளுக்கு இளையவளுக்கு பொம்மை எடுத்துகிட்டு போயிருந்தேன். பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருந்தா. இது தென்னந்தோப்பு. இது மழை மேகமாக இருந்துச்சு. அப்போ தான் வெயில் தெரிஞ்சிச்சு, அப்படியே மழை மேகமாக ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. காட்டில் ஒரு நாள் காட்டுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். அவ்வளோ அழகாக நிம்மதியான இயற்கையான காற்று, நிம்மதியான வாழ்க்கை, செம்ம சூப்பராக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ஸ்நாக்ஸ் கொண்டு போயிருந்தேன். சின்ன குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்தேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. அதுக்கண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு விளாண்டுட்டு எடுத்துக்கிட்டு தண்ணியில் விளாண்டுட்டு மோட்ரு போட்டு தண்ணியில் விளாண்டுட்டு பூக்காட்டுக்குள்ளே இறங்கிட்டோம். மல்லிகைப்பூ கன்றும் முல்லைப்பூ கன்றும் இருந்துச்சு. பூவெல்லாம் எடுத்து விளாண்டு ஜாலியாக பூவெடுத்து பசங்கள்லாம் பூவெடுத்து விளாண்டாங்க. பூக்கண்ணுக்குள்ளே விட்டு நல்லா விளாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பூக்காட்டில் பூவெடுத்து நல்லா இன்றைக்கி டே ஃபுல்லாக பூக்காட்லேயும் வயக்காட்லேயுமே இன்றைக்கி டே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. பூக்காட்டில் பூ எடுத்தும் சந்தைக்கு பூவை எடுத்து 10 மணிக்கெல்லாம் மல்லிகைப்பூ கொடுத்துட்டு அதுக்குன்னு முல்லைப்பூ கொடுத்துட்டு அதுக்குன்னு வார வழியில் இது எடுத்தது. வயக்காடு பக்கத்துலேயே வயக்காடு இருந்துச்சு. வயக்காடை எல்லாம் எடுத்துகிட்டு வர வழியில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். வந்துட்டு இருக்கும் போது வயக்காட்டில் நம்ம செம்ம சூப்பராக அப்படியே மழை மேகம் கூடிருச்சு. சரி, அவசரமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா மழை மேகம் வந்துருச்சு. குழந்தைய வச்சுட்டு இருந்தோம். வரப்பில் நடக்க முடியல. வழுகி 2-3 காட்டி விழுந்துட்டேன். அதனால் செருப்பை எடுத்து கையில் பிடிச்சிட்டு வரேன் பாருங்க. ரொம்பவே முடியலை. வழுகி விழுங்க. ரொம்ப நாள் ஆச்சு வயக்காட்டில் நடந்து. அதனால் நடக்க முடியல. காட்டுக்கு போய் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு பூ எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இலைகளை தூக்க முடியல. அதனால் தோள்பட்டையில் தூக்கி நடந்துட்டு கம்மாயில் தூக்கி நடந்துட்டு இருந்தேன். செம்ம என்ஜாய் பண்ணி லைஃப் இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு. இந்த லைஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிராமத்து லைஃப் வந்து செம்ம என்ஜாய்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. வெயில் அடித்தா தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் வெயில் அடிக்கலை. மழை மேகம் இன்றைக்கி மலண்டு போட்டிருந்தானா, அதனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் தான் இன்றைக்கி காட்டு கிளம்பிட்டோம். இதுதான் எங்கள் ஊர் ஏரியா கம்மா. தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி.